அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 25/4/2024 சித்திரை மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரதமை திதி காலை 6:46 வரை, பின்பு தேய்பிறை துதிகை. விசாக நட்சத்திரம் பின்னிரவு 2:24 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னி ராசியில் கேது. துலா ராசியில் சந்திரன். கும்ப ராசியில் சனி. மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன் வக்கரம். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், குரு, 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் வாழ்வில் பல்வேறு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் பலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதும் 6ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாகவும் தெம்போடும் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் சந்திரன், 10ல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பண வரவில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து கவனத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எதிர்பார்த்த தன வரவில் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம்.
அதனால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக நீங்கள் சற்று கவனத்தோடும் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். குறிப்பாக வண்டி வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்கின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக இன்றைய நாளில் 6இல் சனி, 7இல் புதன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதன் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். செவ்வாய் ராகு 7இல் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். பிள்ளைகள் வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பொதுவாக எதிலும் சற்று பக்குவத்தோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன், சூரியன், குரு சேர்க்கை பெற்று 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது முழுமையாக மறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சனியும் 12ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் சிந்தித்து செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வயது மூத்தவர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகளுக்கு பிறகு ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக வெளிநபர்களிடம் பேசுகின்ற பொழுது தேவையற்ற பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசுவீர்கள், ஆனால் அதனை மற்றவர்கள்
தவறாக எடுத்துக்கொண்டு உங்களிடம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதன் காரணமாக உங்களது மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இன்றைய நாள் இருப்பதால் சற்று பொறுமையோடு சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக அமைய பெற்று 3இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் ரீதியாக இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு வளமான பலன்களை அடையலாம். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பராமரிப்பு செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி 2இல் இருப்பதால் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. உங்களுடைய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், ராகு, ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் சிக்கனமாக இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதரிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். பெண்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய், ராகு, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது.
ஒரு சில காரியங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால் நீங்கள் புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக உத்தமம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு முடிந்தவரை பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்னைக்கு உங்ககிட்ட குழந்தை பாக்கியத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கூற உள்ளேன். ஒரு திருமணமான ஆண் பெண் இருவர்களுக்கு இடையே குழந்தை பாக்கியம் என்பது அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமாகும். சங்கதி விருத்தி என கூறலாம். திருமணமான ஆண் பெண் இருவருக்கு இடையே திருமணமாகி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிட்டா வச்சுங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வீட்டில் ஏதாவது விசேஷமா, எப்போ எங்களுக்கு ஒரு பேரம்பேத்தியை பெத்தெடுத்து தர போறீங்கன்னு தான் கேட்பாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். இந்த விஷயமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வருது. இந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அமைப்பானது, குழந்தையை பெற்றுக்கணுன்ற எண்ணமானது இன்றைய சமுதாயத்தில், இன்றைய வளரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில், இன்றைய வளரக்கூடிய இளம் பெண்கள் மத்தியில் குறைந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய சூழ்நிலையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இளம் வயதில் திருமணம் செய்தார்கள். ஒரு பெண் பாத்தீங்கன்னா 20 வயசு 22 வயசுலயே கல்யாணம் பண்ணிருவாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 18 வயசுலயே கல்யாணம் பண்ணதெல்லாம் கூட உண்டு. ஒரு ஆண் பாத்தீங்கன்னா 20 வயசு 22 வயசுல கல்யாணம் பண்ணது உண்டு. அதிகபட்சம் 25 வயசுல கல்யாணம் பண்ணதெல்லாம் கூட உண்டு ஒரு நேரத்துல. நான் இப்ப சொல்லல, ஒரு 20-25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி காலத்துல சொல்றேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு திருமண வயதுன்னு என பார்க்கின்ற போது 28 வயசு 30 வயசு கிட்ட ஆகிப்போச்சு. பெண்களும் பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ள திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்றாங்க. காலதாமதமாக திருமணம் செய்வதன் மூலமாகவும், கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவும், உணவு பழக்கங்கள் அதிகரித்த காரணத்தாலும், இயற்கையான உணவுகள் கிடைக்காத காரணத்தாலும், இப்ப இருக்கக்கூடிய உணவுகள்ல நிறைய உணவுகள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு சுத்தமான உணவுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில உணவுகளை இருக்கக்கூடிய இடத்துல கெமிக்கல் நிறைய கலந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயற்கையான காய்கறிகள் சரியான முறையில கிடைக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு சில குறைபாடுகள் இயற்கையாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்றால் சுற்றுச்சூழல், அவங்க வாழக்கூடிய கலாச்சாரம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க, வீட்லயே இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆன புதுசுலயே ஒரு வருஷம் 2 வருஷத்துலயே குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ஒரு சர்வசாதாரணமா போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெண்கள்ல 90% பெண்கள் பெரும்பாலும் வேலைக்கு போறாங்க. அவங்கவுங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போறாங்க. ஒரு சில இடங்கள்ல படிச்ச படிப்பை பயன்படுத்துறதுக்காக வேலைக்கு போறாங்க. ஒரு சில இடத்துல ஒரு அத்தியாவசிய தேவைக்காக சம்பாதிச்சுதான் வாழ முடியும், சம்பாதிச்சாதான் வாழ முடியுன்றதுக்காக வேலைக்கு போறாங்க. அப்படி வேலைக்கு போகின்ற பொழுது அதாவது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வேலைபளு காரணமாக, வேலைபளு அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஒரு ஆண் தனது மனைவியிடம் மனம் விட்டு பேசுறதுக்கும், ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவரிடம் மனம் விட்டு பேசுறதுக்கும் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இதன் காரணமாகவே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சற்று குறைவா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்றால் இன்னைக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய நேயர்கள், அது ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒரு கல்யாணம் ஆச்சா கொஞ்ச நாள்லயே ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு கல்யாணம் பண்ணி வந்தாங்கன்னா முதல்ல அவங்க கேட்கறது என்னன்னா, எனக்கு ஃபாரின் யோகம் கிடைக்குமா, நான் வெளிநாடு போவேனா, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா, அதிகமான சம்பளத்தோட வேலை கிடைக்குமா, அதிகமான சம்பளத்தோட வேலை கிடைக்குமா, நான் எப்போ சொந்த வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்கள் தான் சற்று அதிகப்படியா இருக்காங்க. சரி, என்னுடைய ஜாதக ரீதியாக ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கா, குழந்தை பிறக்குமா என்பதை பற்றி கேட்கக்கூடிய நபர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள்.
ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையா பேசவே முடியாது. அப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. அடுத்த ஸ்டெப் இப்போ வந்து இதெல்லாம் வந்து இன்றைக்கு சூழ்நிலையை பற்றி உங்ககிட்ட சொன்னேன். சரி, ஒரு ஜாதகத்தை கொண்டு குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்கணும்னா அது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஜாதகம் என்றால் ஜென்ம லக்னத்துக்கு 5ஆம் இடமும் புத்தரக்காரகன் குருவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆண் ஜாதகத்துக்கான பலனை முதல்ல சொல்லிடுறேன். ஒரு ஆண் ஜாதகத்துல 5ஆம் வீட்டுல எந்த ஒரு பாவகிரகமும் இல்லாம இருந்தால் அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகம் உண்டாயிடும். அதே மாதிரி புத்தரக்காரகன் குரு ஆட்சி உச்சம் பெற்றோ ஒரு நல்ல நிலையில இருந்துட்டா நல்லபடியான ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாயிடும். ஒரு ஆணின் ஜாதகத்துல 5ஆம் வீட்டுல ஆண் கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அடுத்து வந்து குரு கூட வந்து சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு ஆண் குழந்தை யோகம் உண்டாயிடும். அதே மாதிரி வந்து ஒரு ஆணின் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டுல சுக்கிரன், சந்திரனுடைய ஆதிக்கம் இருந்தாலும் புத்திரகாரகன் குரு பகவான் சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை பெற்றாலும் சுக்கிரன், சந்திரன் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு பெண் குழந்தைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுடும். இதுக்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஆணின் ஜாதகத்துல 5ஆம் இடம் மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தும் பார்க்கணும். அடுத்து வந்து 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கக்கூடாதுன்னா சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது. குரு கூட சனி சேரக்கூடாது. குரு கூட சனி சேருகின்ற போது குழந்தை பாக்கியம் தாமதமாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். சனி என்றால் தாமதம். ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து தத்து எடுக்கக்கூடிய நிலையெல்லாம் கூட சனியோட ஆதிக்கம் ஏற்படுத்துது. ராகு என்றால் சில அறுவை சிகிச்சைகள், சில ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குது. கேது என்றால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் சில இடையூறுகளை ஏற்படுத்துது. ஆண்கள் ஜாதகத்துல அடுத்த ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா மெயினா 3ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஐ விட 3 மெயினா பார்க்கணும். 3ஆம் வீட்டதிபதி நல்லா ஆட்சி உச்சம் பெற்றால் நல்லபடியான ஒரு ஆரோக்கியம், ஆண்மைத்தன்மை, வீரியம்லாம் நல்லபடியா இருக்கு. எந்த ஒரு ஆண் ஜாதகத்துல 3ஆம் அதிபதி பலகீனமா இருக்கோ, 3ஆம் அதிபதி வக்கரமா இருக்கோ, அதே மாதிரி புத்திரகாரகன் வக்கரமா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக ஒரு சில குறைபாடுகள் காரணமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல ஒரு சில இடையூறுகள் ஏற்படுது. சரி, பெண்கள் ஜாதகத்தை போனீங்கன்னா அதே மாதிரிதான் 5ஆம் வீட்டுல வந்து குரு, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்தால் ஆண் குழந்தை யோகமும், 5ஆம் அதிபதியோட சுக்கிரன், பார்த்தீங்கன்னா சந்திரன் போன்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்தால் பெண் குழந்தை யோகமும் உண்டாகும். பெண்கள் ஜாதகத்துல இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பார்க்கணும். செவ்வாய் நல்லா இருக்கும். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் நல்லபடியாக நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றாலோ, செவ்வாய் பலகீனமாக இருந்தாலோ, அடுத்து செவ்வாய்க்கு பக்கத்துல சனி போன்ற கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு உடல் ரீதியாக பலகீனம், ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் வீக்னஸ், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்படுது. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய்க்கு மிக அருகில சனி இருந்தா அவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில அவங்களுக்கு நாட்டமே இருக்காது. கல்யாணமே ஆனால் கூட தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நாட்டமே இருக்காது. அதன் காரணமா குழந்தை பிறக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத தடங்கள் உண்டாகும். அது போல ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் வக்ரம் பெற்றால் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெல்த் வீக்னஸ், இதன் காரணமா குழந்தை பிறக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில தடைகள் உண்டாகுது. ஆண் பெண் 2 பேருக்குமே புத்திரக்காரகன் குரு பகவான் மிக மிக முக்கியங்க. புத்திரக்காரகன் குரு பகவான் ஒரு ஜாதகத்துல வக்ரம் பெறுறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அப்படி வக்ரம் பெற்றால் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தடை, நிறைய இடையூறுகள்லாம் ஏற்படுது. இது நான் மேலோட்டமா சில கருத்துக்கள் சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். இதுல நிறைய ஆராய்ச்சி பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது, நடக்கிற தசாபுத்திகள் இருக்குது. எல்லாத்தையும் கணக்கெடுத்து தான் சொல்லணும். சில கருத்துக்கள் தற்போது சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.